நருட்டோ சீரிஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக பிங்கோ புக் அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக பிங்கோ புக் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜில் ஹை ரேங்க்ல இருக்கிறவங்க தன்னுடைய நேஷனை சேர்ந்த கிரிமினல்ஸ், ரோக் நிஞ்சாஸ் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸை இந்த ஒரு பிங்கோ புக்கில் பதிவு பண்ணி அதை தனக்கீழே இருக்கிற ஜோனின்ஸ், அன்பு, பிளாக் ஆப்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பிங்கோ லிஸ்ட்டில் வர்றவங்களோட தலைக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விலை வந்து தீர்மானிக்கப்படும். ஸோ பேசிக்காக கிரிமினல்ஸ் மேலே மட்டும்தான் இந்த ஒரு பிங்கோ புக்கில் பவுண்டி செட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வார் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷினோபி மேலே ஆப்போசிட் நேஷனை சேர்ந்தவங்க பவுண்டி செட் பண்ணுவாங்க. ஈவன் பெரிய பெரிய பதவியில பணத்தோட இருக்கிறவங்கலாம் கூட தனக்கு பிடிக்காதவங்க மேல பவுண்டி செட் பண்றது உண்டு. அப்படி இந்த லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டவங்கள உயிரோடையோ இல்ல பணமாவோ பிடிச்சு கொண்டு போய் பவுண்டி ஸ்டேஷன்ல கொடுத்தோம்னா அவங்க தலைக்கு விதிக்கப்பட்ட பவுண்டி அமௌண்ட் வந்து வழங்கப்படும். ஈவன் சீரிஸ்ல கூட காக்குசு சிரிக்குவோ பிடிச்சு கொண்டு போய் பவுண்டி ஸ்டேஷன்ல கொடுத்து 30 மில்லியன் பவுண்டி அமௌண்ட்டை வாங்கினதை பார்த்திருப்போம். அந்த வகையில நருட்டோ சீரிஸ்லயே டாப் 10 ஹையஸ்ட் பவுண்டி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட கேரக்டர்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ நம்பர் 10ல இருக்கிறது தெய்தரா. ஆக்சுவலா ஹிடன் ஸ்டோன் வில்லேஜ்ல இருந்து ரோக் நிஞ்சாவா மாறி அக்காட்ஸ்கில சேர்ந்து மிகப்பெரிய தீவிரவாத குற்றங்களை பண்ணதுனால தெய்தராவோட தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 55 மில்லியன். அடுத்து நம்பர் 9ல இருக்கிறது ஹீடான். ஹிடன் ஹாட் ஸ்பிரிங் வில்லேஜை சேர்ந்த ஹீடான் ஜாசினிசத்தை பின்பற்றது மட்டும் இல்லாம அக்காட்ஸ்கில சேர்ந்து கடவுள் ஜாசினுக்காக பல பேரை பலி கொடுத்த குற்றத்துக்காக ஹீடானோட தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 60 மில்லியன். அடுத்து நம்பர் 8ல இருக்கிறது ககாஷி. என்னதான் ஒரு உச்சிஹாவா இல்லைனாலும் ஷாரிங்கான யூஸ் பண்ணி 1000 ஜுட்சுவை காப்பி பண்ண த காப்பி நிஞ்சா ககாஷியோட பேரை கேட்டாலே பல நேஷனை சேர்ந்த ஷினோபிஸ் வந்து பயந்தாங்க. அதனாலேயே ககாஷியோட தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 65 மில்லியன். அடுத்து நம்பர் 7ல இருக்கிறது காக்குசு. காட் ஆஃப் ஷினோபியான ஹஷிராமாவையே கொல்ல ட்ரை பண்ண காக்குசு பின்னர் அக்காட்ஸ்கில சேர்ந்து பல குற்றத்தை பண்ணதுனால அவரோட தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 80 மில்லியன். அடுத்து நம்பர் 6ல இருக்கிறது மினட்டோ. 16 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஹோகாகே ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிடன் ஸ்டோனை சேர்ந்த 1000 ஷினோபிஸை ஒரேடியா போட்டு தள்ளினதுனால மினட்டோ தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 82 மில்லியன். அடுத்து நம்பர் 5ல இருக்கிறது சாசோரி. தன்னுடைய சொந்த சாண்ட் வில்லேஜோட 3rd காசேகாகேவை கொன்னு அக்காட்ஸ்கில சேர்ந்த குற்றத்துக்காக சாசோரி மேல விதிக்கப்பட்ட விலை 85 மில்லியன். அடுத்து நம்பர் 4ல இருக்கிறது கிசாமே. ஹிடன் மிஸ்டர் சேர்ந்த 7 ஸ்வாட்ஸ் மேல ஒருத்தரான கிசாமே அக்காட்ஸ்கியோட சேர்ந்து பண்ண குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட விலை 89 மில்லியன். அடுத்து நம்பர் 3ல இருக்கிறது இட்டாச்சி. தன்னுடைய சொந்த உச்சிஹா கிளானையே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டு ரோக் நிஞ்சாவா மாறி அக்காட்ஸ்கில சேர்ந்த குற்றத்துக்காக இட்டாச்சி மேல விதிக்கப்பட்ட விலை 90 மில்லியன். அடுத்து நம்பர் 2ல இருக்கிறது சாஸ்கே உச்சிஹா. ஒரு ரோக் நிஞ்சாவா மாதிரி ஒரோச்சிமாருக்கு துணை போனது மட்டும் இல்லாம பின்னர் அக்காட்ஸ்கில சேர்ந்து லார்ட் கில்லர் பியை கொல்ல முயற்சி பண்ணது, ஃபைக்காகே மீட்டிங்ல தாக்குதல் நடத்தி லார்ட் டான்ஸவை கொலை பண்ணது மாதிரியான குற்றங்கள்னால சாஸ்கேவோட தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 95 மில்லியன். அடுத்ததா நம்பர் 1ல இருக்கிறது ஒரோச்சிமாரு. தன்னுடைய சொந்த மக்களையே பரிசோதனைங்கிற பேர்ல கொலை பண்ணது, அக்காட்ஸ்கில சேர்ந்து 4th காசேகாகே மற்றும் 3rd ஹோகாகேவை கொலை பண்ணதுனால ஒரோச்சிமாருவோட தலைக்கு விதிக்கப்பட்ட விலை 100 மில்லியன்.